விவாதத்தின் உண்மைதான் மேலோங்கிற வாதமும் தப்பு. ரெண்டாவது, விவாதத்துக்கு வரம் மறுப்போடு உண்மை இருக்காதுங்கிற வாதமும் தப்பு. மூணாவது விஷயம், விவாதத்தின் மூலம் தெளிவு கிடைக்கும். இப்போ லேட்டஸ்டானு கேட்டீங்கன்னா, பாய் நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க பாய், டிஎன்டி ஒரு கருத்து சொல்றாங்க பாய், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க பாய், ஒரே குழப்பமா இருக்கு, 2 பேர் உட்காருங்க பாய், 2 பேர் உட்காந்து பேசுனீங்கன்னா எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இவங்களாம் யாரு? மார்க்கத்தை ஒண்ணுமே படிக்காதவங்க. மிக முக்கியமான விஷயம் தொழுகை இருக்காது. அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களை இறக்கி இருக்கிறாங்கிறான். 2 மனுஷன் உட்காந்து பேசினதுக்கு வாய் அடிச்சதுக்கு அப்புறம் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கு வராமா. இப்ப லேட்டஸ்டான வாதம், 2 பேர் உட்காருங்க, உட்காந்து பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சொல்லி. இதுக்கு எங்கேயாவது முன்மாதிரி இருக்குதா? எந்த ஒரு இடத்துலையும் இவங்க சொல்றதுக்கு முன்மாதிரியே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தௌராத் ஹீப்ரு மொழியில இருந்துச்சு. அந்த ஹீப்ரு மொழியில இருந்து அரபியில ஓதி காமிச்சு சஹாபாக்களுக்கு யூதர்கள் பயான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் யாராச்சும் அல்லாஹ்வுடைய தூதரே அவங்க தௌராத் ஓதி காட்டுறாங்க, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது சொன்னாங்களா? எங்கேயுமே சொல்லல. ஏன்னு கேட்டா குர்ஆன் அவங்க கையில இருந்துச்சு. குர்ஆன் கையில இருந்ததுனால குர்ஆனை படிக்கிறாங்க. யார் சொல்றது இங்க இருக்குது, இதுதான் ஃபைனல், இதுதான் இறுதி முடிவு, குர்ஆன் தான் இறுதி முடிவு, வேற எந்த நூலும் இறுதி முடிவு கிடையாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சஹாபாக்கள் ஒரு நபி தோழர் கூட கேட்டது கிடையாது. நம்ம சொல்றது ஹீப்ரு மொழியிலிருந்து தௌராத்தை அரபி மொழியில சொன்னாங்க, புகாரியில் உள்ள செய்தி தான். அப்ப குழப்பம் வந்திருக்கணும் இல்ல? இந்த குழப்பம் ஏன் வருதுன்னா குர்ஆனை படிக்காதனால தான். அதனால தான் இவர் பேசினா போய் கேட்காத, அவர் பேசினா போய் கேட்காத அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களா? ஹீப்ரு மொழியிலிருந்து யூதர்கள் சொல்றாங்களா கேட்காதீங்க சொன்னாங்களா? ஏன் சொல்லல? அந்த சமுதாயம் குர்ஆனை கையில எடுத்திருந்தது, நடைமுறைப்படுத்துச்சு. மிக முக்கியமா தொழுகையில ரொம்ப பேணுதலா இருந்தாங்க. தொழுகையில பேணுதலா இருக்கும்போது அல்லாஹ் எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுப்பான். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, 2 மனிதர்கள் வச்சு வாய் அடிக்கும் போது எங்களுக்கு தெளிவு கிடைக்கும் சொல்றது குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நாம தர்கா வழிபாட்டில் தான் இருந்தோம். தர்கா வழிபாட்டில் இங்கே இருக்கக்கூடியவங்கள ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி எல்லாம் தர்கா வழிபாட்டில் இருந்தோம். சிலை வழிபாட்டில் உள்ள நபர் இருக்கிறோம். நாம எந்த விவாதத்தை பார்த்து நாம சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏதாச்சும் ஒரு விவாதத்தை பார்த்து 2 பேர் பேசுறத வச்சு நாம சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையை எடுத்து சொன்னாங்க, சில உரைகளை கேட்டோம், அதுக்கப்புறம் குர்ஆனோட தொடர்பு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான், அதன் மூலமா தான் நம்ம வந்தோம். இப்போ இவங்க சொல்றாங்களே அந்த வாதம், இப்போ பிஜே எப்படி வந்தாரு? பிஜேவும் 80களில் மதகப் ஆதரிச்சவர், பாத்திகாவை ஆதரிச்சவர், மௌலத ஆதரிச்சவர். இவர் எந்த விவாதத்தை பார்த்து இவர் தெளிவு பெற்றாரு? குர்ஆனை பார்த்தாரு. அவரு குர்ஆனை பார்த்தாரு, பார்த்ததுக்கு அவர் தெளிவு கிடைச்சது. அவர் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த நடைமுறை தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறையை தவிர 2 பேர்த்து உட்கார வச்சு விவாதம் பண்ணி நான் உண்மை கண்டுபிடிப்பேன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கும் அல்லாஹ் அங்க உதாரணம் ஏற்படுத்துறான். இப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொன்றும் எல்லாம் உதாரணம் ஏற்படுத்துறான். இப்போ அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டாங்கிற தலைப்புல விவாதம் நடந்துச்சுல்ல? விவாதம் நடக்கும்போது விவாதம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி பதில் நடக்குது. அப்ப கேள்வி பதில் அப்போ டிஎன்டியோட மாநில பொதுச் செயலாளர் இருந்தார் ஒருத்தர், அவர் பேர் ஞாபகத்தில் இல்லை. அவர் கேட்கிறார், பிஜேட்ட கேட்கிறாரு, நீங்களும் பேசுறீங்க, அவரும் பேசுறாரு, அவரும் பதில் தராரு, நீங்களும் பதில் தரீங்க, டிஎன்டியோட மாநில பொதுச் செயலாளர் சொல்றாருங்க, அவரும் பதில் தராரு, ஒரு தெளிவுமே இல்லையேன்னு கேட்கிறாரு. ஒரு தெளிவுமே இல்லைன்னு கேட்கிறாரு. நீங்க அந்த சீடியில போட்டு பாருங்க, நான் சொன்ன அந்த விஷயம் சீடியை போட்டு பாருங்க, ஒரு தெளிவுமே இல்லையே அப்படிங்கிறாரு. அதுக்கு பிஜே சொல்றாரு, இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது அப்படி ஒரு தோரணை ஏற்படும், இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது அப்படி தோரணை ஏற்படும், நீங்க தனிமையில் சீடியை போட்டு பார்த்தீங்கன்னா யார் சொன்னது உண்மை யார் சொன்னது பொய்ன்னு அப்போ உங்களுக்கு புரியுங்கிறாரு. அப்போ எதுக்கு இந்த விவாதம்? அப்போ எதுக்கு விவாதம்? அதுதானே நம்ம கேட்குறோம். ஒரு காலத்துல இன்ஷால்லா பின்னாடி வருவாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் இவங்க அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி வருவாங்க இன்ஷால்லா பின்னாடி. இப்போ ஜமாலி ஒரு ஆள் இருக்கிறாரு, ஜமாலி மாதிரி இன்ஷால்லா ஒரு 10 பேர் வருவாங்க. தமிழ்நாட்டில் கம்மி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் பார்த்து ஜமாலிக்கு அப்பம் மாதிரி பல பேர் இருக்கான். அந்த மாதிரி ஆட்கள் இங்கே வருவாங்க. வரும்போது அப்போ புரியும் இவங்களுக்கு. அதை நாம் சொல்கிறோம், ஒரு 15 அடியிலிருந்து கீழே விழுந்தீங்கன்னா கால் உடஞ்சிரும் சொல்லி நம்மளை பார்த்து உனக்கு எப்படி தெரியும், உனக்கு உடஞ்சா நீ எப்படி சொல்கிற அப்படி நம்மள்ட்ட விவாதம் பண்ணுறது. உடஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம், ஆமாம் ஆமாம் இன்னைக்கு சொன்னது கரெக்டு தான் பையன். அந்த ரகத்தில் உள்ளவங்க இவங்க.
அந்த ரகத்தில் உள்ளவங்க தான் இவங்க. அப்போ பின்னாடி ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு இன்ஷால்லா அது புரிய வரும். அப்போ அந்த விவாதத்தில் உள்ள அந்த டிஎன்டிஜேவுடைய மாநில பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, இதில் வந்து தெளிவே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது பிஜே வந்து தனியாக நீங்கள் வீட்டில் போட்டு சிடி போட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு. அப்போ எதுக்கு இத்தனை பேருக்கு கூப்பிட்டு இது பண்ணுறீங்க? நீங்கள் 2 பேர் மட்டும் பேசிட்டு சிடியை விட்டுற வேண்டியதானே? அப்படி ஒரு கொஸ்டின் வரதானே செய்யுது. அப்போ தெளிவு எப்படி ஏற்படும், அல்ல எப்படி கொடுப்பான், இந்த அடிப்படை அறிவு கூட வந்து இவங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் உங்களுக்கு தெளிவை அவன் வழங்குவான். இது 8வது அத்தியாயத்தில் 29வது வசனம். இந்த இடத்துல வரக்கூடிய ஃபுர்கான்ட்டு வரும். அப்போ நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு எப்போ கற்றுக் கொடுப்பான்னா, அல்லாஹ்வை அஞ்சணும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயம் நம்மள்ட்ட இருந்ததுன்னா, இவங்க சொல்றது உண்மை இவங்க சொல்றது பொய்ன்னு சொல்லி அந்த பிரித்து பார்க்குற அறிவு அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இந்த பண்பு அவங்ககிட்ட வந்து இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எடுத்த உடனே விவாதம், எடுத்த உடனே எங்கள் அறிஞர்கிட்ட பேசு அப்படின்னா எப்படி நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்குவீங்க? அப்போ சத்தியத்தை தெரிவதற்கு இது அளவு